காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது அவசியம் என்று பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் 13வது நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்புள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் நுழைவு கட்டணம் வசூலிப்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது அவசியம் என்றும், காவிரியிலிருந்து வரும் தண்ணீரை பல தடுப்பணைகளை கட்டி சேமிக்க வேண்டும் என்றும் இல கணேசன் கேட்டுக் கொண்டார். ஆலயத்திலே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இலவசமாக மாத்திரமல்ல அன்னதானமே செய்ய முடியும். ஆனால் அந்த வருமானத்தை வசூலிப்பதில் அரசாங்கம் திறமையை காட்டாமல் பக்தர்கள் மத்தியிலே பணம் வசூலிப்பது என்பது, ஏற்றத்தாழ்வு காட்டுவது என்பது பொருத்தமல்ல. கட்டண வசூல் முறை என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பெரிய வருகிற வெள்ளம் வீணாக கடலே போய் கலக்காமல் அதை சேமித்து வைப்பதற்காக ஆங்காங்கு தடுப்பணைகள் கட்டி சேமித்து வைத்தால் நிலத்தடி நீரும் சேரும். இதுபோல பல அம்சங்களை, நீராதாரத்தை சேகரிக்கிற விஷயங்கள் அரசாங்கம் கவனம் செலுத்துவது நல்லது. மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அமைந்த நிலையில் இலங்கை அரசின் அணுகுமுறைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், விரைவில் இலங்கை தமிழர் மற்றும் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என்றும் இல கணேசன் தெரிவித்தார்.